ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் சிம்பிளிஃபிகேஷனுடைய கண்டினியூஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர்ட் மாஸ் வந்து ரூல் வந்து அந்த மாடல் வந்து எடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்ட் 2 வீடியோவில் டைப் 2 சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம இனிக்கும் கணிதம் சீரிஸ் அப்படின்ற டாப்பில் ஒரு 4 டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்சிஎம், HCF, அதே மாதிரி எஸ்ஏ, ஏதோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரேஷன் ப்ரொபோஷன் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க அதை வந்து செக் பண்ணி பாருங்க. பிளேலிஸ்ட்டில் இனிக்கும் கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ டைப் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க, a/3 b/4 c/7 எனில், அதாவது a/3 = b/4 = c/7 எனில் a + b + c/c உடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் சொல்லியிருப்போம். இந்த மாதிரி ஏக்கு கீழே ஒரு நம்பர், அதாவது டிவைடில் நம்பர் இருக்குன்னா ஏவோட வேல்யூ நம்ம டேரெக்டாக 3 எடுத்துக்கலாம், பியோட வேல்யூ டேரெக்டாக 4 எடுத்துக்கலாம், சியோட வேல்யூ டேரெக்டாக 7 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் டாபிக் படிக்கும்போது நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அப்போ நம்ம ஏவோட வேல்யூ 3 எடுத்துக்கலாம், பிக்கு 4, சிக்கு வந்து 7 எடுத்துக்கிட்டோம்னா அப்படிங்கிறதுமே டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, a + b + c/c கேட்டிருக்காங்க. அப்போ ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 7 / சியோட வேல்யூ 7. அப்போ 4 3 கூட்டினா 7, 7 + 7 7 7 கூட்டினா 14/7 வருது. அப்போ ஒரு 2 14. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது 2. ஓகேங்களா? ஸோ இங்கே என்னென்னா ஏக்கு என்ன வேல்யூ எடுக்கிறோம், பிக்கு என்ன வேல்யூ எடுக்கிறோம், சிக்கு என்ன வேல்யூ எடுக்கிறோம், அந்த வேல்யூ எடுத்து அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ இது ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் டாப்பிக்கில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஏக்கு டேரெக்டாக 3 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த கான்செப்ட் இருந்துச்சுன்னா அந்த சம் வந்து ஈஸியாகவே வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், 1000க்கு பவரில் வந்து 9 கொடுத்துருக்காங்க, 10க்கு வந்து 24 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்து டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரொசீஜர் படி போனோம்னா 1000 9 முறை மல்டிபிள் பண்ணி 10 24 முறை மல்டிபிள் பண்ணி அடிச்சு போகணும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்பவே கஷ்டம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, சின்ன நம்பர் இங்கே 10 இருக்குங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை நம்ம வந்து மாற்றலாம். ஏன்னா சின்ன நம்பருக்கு பெரிய நம்பரை சின்ன நம்பருக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் கொண்டு வரலாம். ஸோ பெரிய நம்பரான போது சின்ன நம்பருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன, இது வந்து 10. ஸோ 1000 நம்ம 10க்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றிக்க முடியும். எப்பயுமே இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு பெரிய நம்பரை சின்ன நம்பராக வந்து மாற்றிக்குங்க. ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணலாம், 1000 நம்ம என்ன எழுதலாம், 10² சொல்லிட்டு எழுதலாங்களா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா 10³ கூட எழுதலாம். கரெக்டுங்களா? 10 தான் நம்ம 10 × 10 × 10 அப்படின்னு போட்டோன்னா 10³ தான் நமக்கு என்ன வரும், 1000 சொல்லிட்டு வரும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ நான் என்ன எழுதுறேன்னா 10³ எழுதுறேன், ஹோல் பவர் 9 / 10^24 அப்படின்னு இருக்கு. ஸோ என்னென்னா இந்த மாதிரி பவருக்கு மேலே இருந்துச்சு, அதாவது பவருக்கு மேலே எத்தனை நம்பர் போனாலும் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது ஒரு ரூல். ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. அப்போனா 3 இங்கே 9 இருக்குது, அப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் மல்டிபிள் நடத்தும். அப்போ 3 × 9 என்னது 27 ஆகிடும். அப்போ 10^27 10^24 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது என்னென்னா இப்போ 10 பவரில் இங்கே வந்து 2 இருக்குது, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, அதுக்கு மேலே 1 இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே மல்டிபிள் பண்ணலாம். பவருக்கு மேலே பவர் போயிட்டே இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து இங்கே என்ன எல்லாமே அப்படியே பவர்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு ரூல். ஓகேங்களா? ஸோ அப்போது இப்போ 10^27 / 10^24. ஸோ அப்போது இங்கே என்ன பண்ணலாம், நம்ம பவர்ஸ் வந்து அடிச்சிடலாம். இங்கே 24, இங்கே 24 போயிடுச்சுன்னா 10^27 24க்கு 24 அடிச்சிடும். மீதி என்ன இருக்கும், க்யூப் இருக்கும். அப்போ 10³ என்ன வரும், 1000. அப்படி 1000 அப்படின்றது நமக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த பவர்ஸ் இந்த ரூல் வந்து இங்கே தெரியணும். அதுதான் இங்கே வந்து கான்செப்ட். ஓகேவா? ஸோ பவருக்கு மேலே பவர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த கான்செப்ட். இங்கே பாருங்கள், அடுத்த சம் 49 x² - 2xy + y² ஹோல் ஸ்கொயர் இன் வர்க்க மூலம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. வர்க்க மூலம் அப்படின்னா என்னது, ஸ்கொயர் ரூட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே கணம்ல கியூப் ரூட் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இல்லை வர்க்க மூலம்னா இந்த மொத்தத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இங்கே கான்செப்ட். ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ இந்த 49க்கு ஸ்கொயர் எடுத்தோன்னா 7 வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் மீதி என்ன இருக்கும், x², ஏன்னா இந்த ஸ்கொயர் வந்து இதுக்கு ஃபுல்லாத்துக்கும் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. x² - 2xy + y² ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடுங்களா? அப்போ மீதி என்ன இருக்கும், 7 × x² - 2xy + y² தான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இப்படியேவும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனாலும் இதுவும் ஆன்சர் இப்படி கொடுத்துருந்தா நம்ம ஆன்சர் பிக் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது எப்படி எழுதலாம், a² + b² - 2ab அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது a - b ஹோல் ஸ்கொயருடைய ஃபார்முலா என்னென்னா a² + b² - 2ab அப்படின்றது தான் ஃபார்முலா. ஸோ இங்கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் x y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏக்கு பதில் x, பிக்கு பதில் ஒய்ன்னு சொல்லிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். ஏக்கு பதில் x போட்டால் x², பிக்கு பதில் y போட்டால் y² -2 × ஏக்கு பதில் x, பிக்கு பதில் y. அப்போ இது அப்படியே இங்கே இருக்குங்களா, x² இருக்குது, அதே மாதிரி +y² இருக்குது, -2x இருக்குது. அப்போ இது எப்படி இதெல்லாம் நம்ம
எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்படியும் வந்து ஆன்சர் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலும் ஓகே, இந்த மாதிரி கொடுத்தாலும் ஓகே. எது ஆன்சர் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இங்கே என்ன வந்து கான்செப்ட் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். இந்த 7 வந்து எடுத்துடலாம். இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்கு ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இந்த டேர்ம் வரும். ஸோ இது டேரெக்டாக நமக்கு ஆன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ ஏன்னா டேரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து வந்துடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நம்ம இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணுறது தான் வந்து கொஸ்டினை வந்து வைப்பாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நமக்கு இப்படி தான் ஆன்சர் வந்து இருக்க அதிகமான வாய்ப்பு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட் ஆஃப் 1 + x divided by 144 is equal to 13/2 12 எனில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே ரூட்டு இருக்குது, இங்கே ரூட்டு வந்து இல்லை. அப்போது நம்ம இந்த ரூட்டை வந்து எப்படின்னா வந்து நம்ம வந்து போக வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சம் வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம ரூட்டு போக வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாமா? அப்போ ஸ்கொயர் ஆன் போத் சைட். ஏன்னா ரூட் இருந்துச்சுன்னா நம்ம போடுறது கஷ்டம். அப்போ ரூட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணிடலாம். அப்போ ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணோம்னா நம்ம வரும் ரூட் ஆஃப் 1 + x divided by 144 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13 divided by 12 ஸ்கொயர். ஏன்னா ஸ்கொயர் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ 1 + x divided by 144 இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். 13 divided by 12 ஹோல் ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம்னா இது கலப்பு பின்னத்தை இருக்குது, பின்னமாக மாற்றிக்கலாம். அப்போ 144 + x divided by 144 is equal to 13 ஸ்கொயரை பண்ணால் நமக்கு வரும் 169 வருமா? 12 ஸ்கொயர் பண்ணால் 144 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் பண்ணிடலாம். ஏன்னா ரெண்டு ஸ்கொயர் ரெண்டுத்துக்குமே உரியது. அப்போ 13 13 169 12 12 144. ஸோ இப்போ என்ன வருது, 144 + x divided by 144 is equal to 169 divided by 144 வருது. ஓகேவா? ஸோ நமக்கு எக்ஸ் தான் வேணும், அதனால் இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம். இது இந்த பக்கம் அமைச்சிடலாம். அப்படி இல்லைனா ஈக்குவல்ட்ட ரெண்டுமே வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல்ட்டில் வந்து கீழே கீழே கேன்சல் பண்ணலாம், மேலே வந்து கேன்சல் பண்ணலாம். அப்போ இந்த 144 கேன்சல் ஆகிடும். மீதி 144 + x is equal to 169 இருக்குது. ஸோ எக்ஸ் மட்டும் தான் நமக்கு வேணும். அப்போ 169 இந்த நம்பரை வந்து அந்த பக்கம் அமைச்சுன்னா 144. அப்போ x is equal to என்ன வரும், 9ல் 4 போச்சுன்னா 5, 6ல் 4 போச்சுன்னா 2, 1ல் 1 போச்சுன்னா 0. அப்போ x is equal to என்ன வருது நமக்கு 25 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? 169 - 144 என்னது 25 அப்படின்றத நமக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இதை வந்து என்ன பண்ணணும்னா இங்கே ரூட் இருக்குது, இங்கே ரூட் இல்லை. அப்போ இது போகிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் போடுறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரொசீஜர். அப்படி உங்களுக்கு ப்ரொசீஜர் தான். ஷார்ட்கட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இப்படி கலப்பு பெண் நம்ம வந்து கொடுத்துட்டு இங்கே ஈக்குவல்ட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா டேரெக்டாக இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. அதுதான் ஆன்சராக இருக்கும். 13 + 12 என்னது 25. இது வந்து ஷார்ட்கட் எப்போ அப்ளிகேபிள் ஆகுனா இதே மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்பர் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் வந்து இந்த மாதிரி எக்ஸ், அதாவது இங்கே ஏதோ ஒரு நம்பரு ப்ளஸ் போட்டு எக்ஸ் டிவைட் பை ஒரு நம்பரில் போட்டு அதே மாதிரி கலப்பு பின்னத்தில் இருக்கணும். அதே மாதிரி இங்கே ஈக்குவல்ட்டில் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குன்னா நமக்கு இந்த ரெண்டு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற அந்த நம்பரை கூட்டினா வரதான் ஆன்சராக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஷார்ட்கட்டு. ஆனால் நீங்கள் எப்பயுமே ஷார்ட்கட்டை நம்பி போகாதீங்க. ஷார்ட்கட் நமக்கு மறந்தும் போயிடும். அதனால் நீங்கள் எப்பயுமே ப்ரொசீஜர் வந்து ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது என்னென்னா 0.027 கனமூலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கனமூலம்னா கியூப் ரூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 0.027 கியூப் ரூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இப்படியே கண்டுபிடிக்கிறது வந்து நமக்கு கஷ்டம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா இங்கே பாருங்கள், ஹோல் நம்பரை ஃபஸ்ட் வந்து ஷார்ட்கட் சொல்லிடுறேன், அப்புறம் ப்ரொசீஜர் சொல்லிடுறேன். ஷார்ட்கட் என்னது 27 இருக்குங்களா? 27 எடுத்து 3 கியூபுங்களா? கரெக்டாக 3 கியூப் எடுக்கலாமா? 3 கியூப் தான் 27. 3 கியூப்னா வந்து 27. அப்போது 3ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஹோல் நம்பர்ஸ்க்கு மட்டும் நான் வந்து எடுக்கிறேன். அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குதுன்னா ஒரு டிஜிட் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 6 டிஜிட் இருந்துச்சுன்னா 2 பாயிண்ட் வெளியே வரும். அப்படி கணக்கு தான். அப்போ 0.3 தான் நமக்கு வந்து ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரொசீஜர் அப்படின்னா 0.027 ஹோல் நம்பராக மாற்றுங்க. ஹோல் நம்பரானா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 0 இருக்கா? அப்போ 3 0வால் மல்டிபிள் பண்ணுங்கள். 1000 மல்டிபிள் பண்ணும். 2 0 இருந்துச்சுன்னா 100 ஒன்று இருந்துச்சுன்னா 10 மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ மேலே என்ன ஆகிடும் நமக்கு 27 / 1000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நீங்கள் கியூப் ரூட் எடுங்க. 27னா 3 கியூப் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதை 3 கியூப்னு எழுதலாம், இதை 10 கியூப்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேங்களா? கியூப் ரூட் இப்போ எடுத்தோன்னா 3 / 10 வரும். அப்போ 0.03 அதுதான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இது என்ன ஷார்ட்கட் என்னென்னா ஓல்டு நம்பர்ஸுக்கு வந்து ஃபஸ்ட் எடுங்க. ஓல்டு நம்பர் 27க்கு கியூப் ரூட் எடுத்தால் என்ன வரும் 3ன்னு வரும். எப்பயுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குதுன்னா ஒரு பாயிண்ட் வந்து வெளியே வரும்னு அர்த்தம். அப்போ இந்த ஒரு பாயிண்ட் வந்து நான் வச்சிடறேன். அப்போனா இங்கே முன்னாடி எதுவுமே இல்லைனா 0 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 0.3ன்றது ஆன்சராக எழுதலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். 27 /
10. இதுக்கு கியூப் ரூட் எடுங்க. 27 கியூப் ரூட் எடுத்தால் 3, 1000 கியூப் ரூட் எடுத்தால் 10. அப்போ 3/10 0.3 வந்து ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த சம் பார்த்தீங்கன்னா எளிய வடிவம் காண்க அப்படின்னு கொடுத்து 92/115 அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ இது எளிய வடிவம்னா ஒன்றுமே இல்லை, இதை வந்து அடிச்சு போட்டு நான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சராக வந்து எடுக்கணும். அப்போ 92க்கும் 115 எந்த வாய்ப்பாடில் வகுப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நான் வந்து வாய்ப்பாடு தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேயே இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து பாருங்கள். அந்த டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பரால் கண்டிப்பாக வகுப்புன்னு அர்த்தம். அப்போ 115க்கும் 92க்கும் டிஃபரன்ஸ் பாருங்கள். 5ல் 2 போச்சுன்னா 3, 11ல் 9 போச்சுன்னா என்ன வரும் 2 வருமா. அப்போ 23ஆம் வாய்ப்பாடில் கண்டிப்பாக இது வந்து வகுப்படுன்னு அர்த்தம். அப்போ 23ஆம் வாய்ப்பாடில் ஒன்று ஒன்றா போட்டு பாருங்கள். 23 × 2 போட்டோன்னா 3 2 6 2 46 தான் வருது. அப்போ 23 × 4 போட்டுங்கன்னா 4 3 12 2 மீதி ஒன்று 4 8 99. அப்போ 23 4 வந்து 92ன்னு வருது. ஓகேவா. அப்போ 115 எத்தனை வரும் பாருங்கள். 23 × 5 போட்டு பாருங்கள். 5 3 15 5 மீதி 1 2 10 11. அப்போது 92/115 வந்து 23ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுது. அது என்னது 4 23 92 5 23 115. அப்போ ஆன்சர் வந்து 4/5. ஸோ இது எந்த வாய்ப்பாடில் வகுப்படும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்காக தான் நான் வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த டிஃபரன்ஸை பார்க்க சொல்லியிருக்கேன். அந்த டிஃபரன்ஸை கண்டிப்பாக அந்த வாய்ப்பாடில் ரெண்டுமே வந்து வகுப்படும் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேயே ஒரு சம்மில் பார்த்துருப்போம். அதே தான் இங்கேயும். ஓகேங்களா. அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் ஆகுது. ஸோ அடுத்தது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு இதோடைய வர்க்கங்களை வந்து ரூட்டுக்குள்ளே ரூட்டு கொடுத்துட்டு இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஷார்ட்கட்லேயும் போடலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் படியும் போடலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஷார்ட்கட் சூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரூட்டுக்கு ரூட்டு இருக்குன்னா நம்ம எடுத்துகிட்டே போனோம்னா ரொம்ப கஷ்டம். அப்போ இதுக்கு ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள் 248 ப்ளஸ் இருக்கா. இதுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா ஸ்கொயர் ரூட் வந்து தெரிஞ்சுக்கணும். மினிமம் ஒரு 15 வரைக்குமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்கொயர் ரூட் அதாவது 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4, 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9, 4 ஸ்கொயர் வந்து 16, 5 ஸ்கொயர் என்னது 25, 6 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒரு 20 வரைக்கும் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. 36 இந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கியூப் ரூட்டும் ஒரு 10 வரைக்குமா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம்ஸ் வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் சொல்கிறேன். ஸோ ஷார்ட்கட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் 248 இருக்கா. ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள் 248. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ 7 ஸ்கொயர் என்னது 49, 8 ஸ்கொயர் என்னது 64, அதே மாதிரி 9 ஸ்கொயர் என்னது 81, 10 ஸ்கொயர் என்னன்னா 100, 11 ஸ்கொயர் வந்து 121, 12 ஸ்கொயர் வந்து 144, 13 ஸ்கொயர் நமக்கு வந்து 169, 14 ஸ்கொயர்னால் 14 14 196, 15 ஸ்கொயர் அப்படின்னா 125, 16 ஸ்கொயர் அப்படின்னா அது 169. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி 17 ஸ்கொயர்னா 289, 18 ஸ்கொயர்னா 324, இது மாதிரி போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா இப்போ 242 ஃபஸ்ட்டு. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் இங்கே எழுதிக்கிங்க. அடுத்தது என்ன இருக்குதா ப்ளஸ் இருக்குதா. அடுத்தது என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்துங்க. ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போனா ப்ளஸ் இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. மைனஸ் இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்க ஸ்கொயர் ரூட் வந்து பார்க்கணும். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே 248 இருக்குது. 248 அப்புறம் என்ன ஸ்கொயர் ரூட் வருது பாருங்கள். 16 16 256. சாரி தப்பாக எழுதிட்டுனா 15 ஸ்கொயர் 125, 16 16 என்ன வரும் 256, 17 17 289. கரெக்ட். ஓகேங்களா. ஸோ இப்போது 15 15 125 வருது. அதுக்கப்புறம் 16 16 256ன்னு வருது. அப்போது 256க்கு முன்னாடி தான் 240. அப்போ 248க்கு அப்புறம் அடுத்த ஸ்கொயர் ரூட் என்ன வருது 256. ஏன்னா 125 அப்படியே போச்சுன்னா இங்கே 248க்கு அப்புறம் தான் 256 வரும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்னது 16 ஸ்கொயர் தான் வருது. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 16 அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இதுவே இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் முன்னாடி இருக்க ஸ்கொயர் ரூட்டு பார்க்கணும். ஸோ இதுவே இதே சம்மு இப்படி இருக்குது. அதாவது 248 minus 51 plus இதே சம் இப்படி இருக்குது. ஆனால் இங்கே வந்து மைனஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா 248 மைனஸ் அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ 248 மைனஸ்னால் முன்னாடி இருக்க ஸ்கொயர் ரூட் பார்க்கணும். 248க்கு முன்னாடி என்ன ஸ்கொயர் ரூட் இருக்குது இங்கே வரும் 248. கரெக்டாக 250 முன்னாடி வரும். அப்போ முன்னாடினா 15 125 தான் வருது. அப்போ 15 அப்படின்னு தான் நமக்கு வந்து ஆன்சராக வரும். ஓகேங்களா. இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா 15 ப்ளஸ் இருந்துச்சுன்னா 16. ஒன்றில் இருக்கிற நம்பரை பார்க்குறீங்க. ப்ளஸ்ஸாக மைனஸாக எழுதிங்க. ப்ளஸ்னால் நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ எடுக்கிறீங்க. மைனஸ்னால் முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ எடுக்கிறீங்க. இங்கே 248 வருது. 248க்கு அப்புறம் அடுத்த வர ஸ்கொயர் ரூட் வந்து 256 தான். 256 எத்தனோட ஸ்கொயர் ரூட் 16 ஸ்கொயர் ரூட். அதனால 16 எழுதுறோம். அதே 248க்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 தான் வருது ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ. அதனால அதனுடைய 15 தான் ஆன்சராக வருது. ஓகேங்களா. இதே ப்ரொசீஜர் படி போகணும். நீங்கள் நான் எப்படி போடுவீங்க அப்படின்னா ஒன்றுனா பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன இருக்குது 248 + 51
ப்ளஸ் 169ன்றது என்னது 13 169. அப்போ இதுக்கு ரூட் எடுத்தோன்னா நமக்கு 13 வந்துடும். இப்போ இது எல்லாம் ஒரு ஸ்கொயர் ரூட் ஆயிடுச்சு. அப்போ 51 13 கூட்டணும் நம்ம. அப்போ ரூட் ஆஃப் 248 ப்ளஸ் 51 13 கூட்டுங்க 4 6 64ன்னு வரும். இப்போ இந்த 64 எல்சியம் எடுத்தீங்கன்னா 8ன்னு வருமா? இப்போ ரூட் ஆஃப் 248 ப்ளஸ் 8ன்னு வரும். ஓகேவா? இப்போ இதை எடுத்து கூட்டுங்க 2 8 6 மீதி 1 5 256ன்னு வரும். அப்போ 256 ரூட் எடுத்தோன்னா நமக்கு என்னது 16. அதுதான் நான் டேரெக்டாக இங்கே ஷார்ட்கட்டாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி சம் வந்து இங்கே இதுக்கப்புறம் ப்ளஸ்ஸாக மைனஸாக என்ன வேணால் வரட்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே ரூட்டு கொடுத்து எவ்வளோ நம்பர் வேணால் கொடுத்தோம். இது இங்கே அடுத்த நம்பர் வந்து ப்ளஸ் இருக்குதா மைனஸ் இருக்குதா அப்படின்றதெல்லாம் நமக்கு கவலையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்க வேண்டியது 240 ப்ளஸ் அதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு நம்பர், அதுக்கு அடுத்து ப்ளஸ் இருக்குதா மைனஸ் இருக்குதா அதை மட்டும் தான் பார்க்கணும். ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட், அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்கொயர் ரூட்டு, மைனஸ் இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் ரூட் வந்து பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் 6 6 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இங்கே வந்து வெவ்வேறு நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே நம்பரில் கொடுத்துருக்காங்க. இப்போ 6 6ன்னு கொடுத்தாலும் நம்ம என்ன எதனா கொடுத்துட்டு போனோம். அது நமக்கு தேவை ஃபஸ்ட்டு நம்பர், அதுக்கு அடுத்து இருக்கிற சிம்பிள். ஓகேவா? 6 ப்ளஸ் இருக்குது. அப்போ 6க்கு அப்புறம் என்ன வருது? ஸ்கொயர் ரூட்டு 9 தான் வருது. ஏன்னா இந்த 4க்கும் 9க்கு தான் நடுவில் தான் 6 இருக்க போகுது. அப்போ 6க்கு அடுத்து வர ஸ்கொயர் ரூட் என்னது 9. 9 ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்னது 3. அப்போ ஆன்சர் நமக்கு வந்து 3. ஓகேங்களா? ஸோ இதே மைனஸில் கொடுத்துருந்தாங்கன்னா 6 வந்து இங்கே தான் வரும். 6க்கு முன்னாடி என்ன இருக்குது 4. அப்போ 4க்கு எதுக்கு ஸ்கொயர் ரூட்டு 2. அப்போ 2 தான் நமக்கு வந்து ஆன்சர். 6 மைனஸ்னால் முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் ரூட்டு, 6 ப்ளஸ்னால் பின்னாடி இருக்கிற ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஆன்சர். ஓகேவா? அப்போது நமக்கு இந்த மாதிரி சம்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு எவ்வளோனா என்ன நம்பர் வேணால் கொடுத்துட்டு போகிறது, எவ்வளோ நீட் வேணால் போட்டோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நம்பர், அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸாக மைனஸான்னு பார்க்குறீங்க. ப்ளஸ்னால் அதுக்கு அடுத்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க, மைனஸ்னால் முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 ரூட் ஆஃப் 8 ரூட் ஆஃப் 8 ரூட் ஆஃப் 8. இங்கே ப்ளஸ்ஸோ மைனஸோ எதுவுமே இல்லை. இங்கே தான் ப்ளஸ்ஸு மைனஸு இல்லை ப்ளஸ் மைனஸ் 2 மிங்கிள் ஆகி வந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருக்குதுன்னா ஒன்றுமே இல்லை, டேரெக்டாக உள்ள என்ன நம்பர் இருக்குதோ அதுதான் நமக்கு வந்து ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா கொஷினில் என்ன நம்பர் இருக்குது, ஒரே 8 8 8னே வருது. அப்போ அந்த 8 தான் நமக்கு வந்து ஆன்சர். ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் ரூட் பார்க்குறீங்க, மைனஸ் இருந்துச்சுன்னா முன்னாடி ப்ளஸ்னால் பின்னாடி இருக்கிற ஸ்கொயர் ரூட் பார்க்குறீங்க, மைனஸ் இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்க ஸ்கொயர் ரூட்டு பார்க்குறீங்க. மல்டிப்ளிகேஷனாக கொடுக்குற நம்பர் அப்படியே வந்து ஆன்சர் எழுதுவோம். ஸோ இந்த மெத்தட்லாம் ரொம்பவே முக்கியமான மெத்தட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கியூப் ரூட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கியூப் ரூட் அப்படின்னாலும் அதே கான்செப்ட் தான். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு கியூப் ரூட்டோட வேல்யூ தெரியணும். 1 கியூப்னா 1, 2 கியூப்னா என்ன வரும், 2 4 4 2 8, 3 கியூப்னா 3 3 9 27 வரும், 4 கியூப்னா 64 வரும், 5 கியூப்னா 125, 6 கியூப்னா 6 6 36 வரும். 36 × 6 போட்டோன்னா நமக்கு என்ன வரும் 216. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு என்ன ஷார்ட்கட்டு நமக்கு என்ன இருக்குது, -121 இருக்குது அடுத்த நம்பர். ஓகேங்களா? இந்த மைனஸ்ன்றது நம்பருக்கு வர மைனஸ், அதனால் இதை அப்படியே வச்சுக்கணும். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது ஹோல் நம்பர் தான் பார்க்கணும். 121 ப்ளஸ் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது இப்படி எழுதிக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன இருக்குன்னா 121 இருக்குது, அடுத்து ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இருக்குதுனாலே அடுத்த கியூப் ரூட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட்னா ஸ்கொயரோட வேல்யூ பார்க்க போகிறோம், கியூப் ரூட்னா கியூப் ரூட்டோட வேல்யூ பார்க்கணும். ஸோ 121க்கு அப்புறம் என்ன வருது, 125 தான் கியூப் ரூட் வருது. அப்போது 125னா அதோடைய எதோடைய கியூப் ரூட், அது 5ஓடைய கியூப் ரூட். அப்போ 5 தான் நமக்கு ஆன்சர். ஆனால் நமக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, முன்னாடி மைனஸ் கொடுத்துருக்கனால நான் மைனஸ் அப்படியே சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான், இந்த மைனஸ் தான் வந்து முக்கியமானது. இதே பார்த்தீங்கன்னா நமக்கு -121 இப்படி மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் -61 இப்படி அப்படியே அந்த கொஷின் சேமாக வருது அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும், அதே மாதிரி 121 மைனஸ் எடுத்துக்கணும். 121க்கு முன்னாடி ஸ்கொயர் ரூட் என்னது 64. அப்போ எதோடைய கியூப் ரூட், அது 4ஓடைய கியூப் ரூட்டு. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அப்படியே மைனஸ் வந்து போட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இங்கே வந்து மைனஸ் இல்லை, இங்கே ஜென்ரலாக 121 இருக்குன்னா +5 தான் நமக்கு ஆன்சராக வந்திருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து மைனஸ் இல்லை, இது ப்ளஸ் தானா, வெறும் 4 தான் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவை இந்த முதல் நம்பர், அதுக்கு அடுத்து வருது ப்ளஸ்ஸா மைனஸான்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ்னால் நெக்ஸ்ட் இருக்கிற ரூட்டு பார்க்க போகிறோம், அதே வந்து மைனஸ்னால் முன்னாடி இருக்கிறது பார்க்க போகிறோம். அதே ஸ்கொயர் கொடுத்ததுனா ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ எடுக்க போகிறோம், கியூப் இருந்துச்சுன்னா கியூப் ரூட்டோட வேல்யூ எடுக்க போகிறோம். இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதே ப்ளஸ் போட போகிறோம் நம்ம வர ஆன்சருக்கு. அதே இங்கே மைனஸ் இருந்தால் நம்ம மைனஸ் வந்து சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான் இங்கே வந்து ஷார்ட்கட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 4 சம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஷார்ட்கட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது இந்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 + 1/1 + 1 பின்னமாக போயிட்டுருக்கு. ஸோ ஜென்ரலாக ஜஸ்ட்டு எல்சிஎம் எடுத்து கலப்பு பின்னமாக இருக்குது, அதை வந்து நம்ம ஹோல் பின்னமாக மாற்றி சிம்பிளிஃபை பண்ணுறது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஹோல் பின்னமாக மாற்றிடலாம். இதை பின்னமாக மாற்றினா நமக்கு 3 1 3 3 + 1 4/3ன்னு வருது இந்த இடத்துல. அப்போ இந்த கொஸ்டின் எப்படி எழுதலாம், 1/1 + 1 + இந்த 1 கீழே கத்தான் நமக்கு 4/3ன்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4/3 நம்ம எப்படி எழுதலாம், 3/4ன்னு எழுதிடலாமா? ஸோ இப்போ இந்த கீழே கத்தை அப்படியே எழுதுங்க, 1 + 1 /
4/3 இருக்குல்ல, இது எப்படி எழுதலாம்? 1 + 1 இன்ட்டு 3/4 எழுதுவேன் நான். ஏன்னா தலைகீழாக போயிடுமா? அப்போ இப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அடிக்க முடியாது, நான் மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ 1 + 3/4 வருமா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம்? 4 4 4 4 3 7/4 எழுதலாம். அப்போ இது ஃபுல்லோடைய வேல்யூ நமக்கு என்ன வருது? 7/4 அப்படின்னு வருது. இப்போ 1 + 1/7/4 இருக்குது. இப்போ இது எப்படி எழுதலாம்? 1 + 4/7 எழுதலாம். இதை அப்படியே தலைகீழாக மாற்றிடலாம். ஸோ இப்போது 7 + 4 நமக்கு என்ன வரும்? 12/7 அப்படின்னு தான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதே மாடல் தான் இந்த சம்மு. இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் வந்து பண்ணுங்கள். 2 4 4 1 5/2ன்னு வரும். ஓகேங்களா? 5/2ன்னு வரும் இதோடைய ஆன்சர். அதுக்கப்புறம் என்ன வரும்? அந்த மேலே கொண்டு போனீங்கன்னா 2/5 ஆகிடும். 5/2 அப்புறம் 2/5 ஆச்சுன்னா 2 4/5. அப்போ 3 + 4/5ன்னு வரும். அதை சிம்பிளை பண்ணி இந்த 1ஆல் வந்து போடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா எக்ஸு. இங்கே என்னென்னா இந்த இன்ஃபினிட்டின்றது ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே வந்து ட்விஸ்ட். ஓகேங்களா? ஸோ எக்ஸு இன்ட்டு 1 + 1/1 + 1 எப்படி வந்து அப்படியே இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்னன்னா இந்த 1 + 1/1, அதாவது இந்த கான்செப்ட் என்னென்னா 1 + 1/1 இந்த கான்செப்ட் தான் அப்படியே இது அப்படியே இன்ஃபினிட்டி ஆகிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டினாமினேட்டரை நான் ஃபுல்லாக நான் எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பண்ணுறதுக்காக, ஏன்னா ஆப்ஷனில் இருக்கிற மாதிரி நம்ம போடணும். அதுவே இன்ஃபினிட்டியாக போயிருந்தாலும் நம்மளால் போட முடியாது. அதனால் இது ஃபுல்லாத்தையும் நான் என்ன எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். அப்போ எக்ஸு 1 + 1/xன்னு எழுதலாமா? இந்த எக்ஸ் அப்படி வரும். 1 + 1/, இந்த டினாமினேட்டர் ஃபுல்லாக நான் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். நான் அப்படியே எழுதுறேன். ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்ப்ளிஃபை பண்ணலாம். எக்ஸ் இன்ட்டு இதை பண்ணுங்கள், எக்ஸ் + 1/xன்னு வருமா? எக்ஸு இன்ட்டு எக்ஸ் 4xx + 1 வரும். ஸோ இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். இதை கிராஸ் மல்டிபிளை பண்ணுங்கள். அப்போ x² ஆகிடுமா? = x + 1 வரும். அப்போ x² - x + 1 -1 = 0ன்றது இது ஃபுல்லாத்தையும் இந்த பக்கெட் பண்ணுவாங்க. அப்போ x² - x - 1 = 0ன்றது தான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ஃபினிட்டி கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே நம்ம எக்ஸ்ன்னு எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் இதை வந்து பின்னமாக மாற்றிட்டு அப்படியே கிராஸ் மல்டிபிளை பண்ணி ஆன்சரை வந்து கொண்டு வந்துடுறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எக்ஸ் டைப்ஸில் இந்த மாதிரியான மாடல் ரூட் மாடல்ஸ் ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பின்னமாக இருக்கிறது ஒரு மாடல் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படின்னு கொடுத்துருக்கோம், இன்ஃபினிட்டி கொடுத்தா எப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.